ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒவ்வொரு நாளையும் நம்ம காலையில் தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நாள் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமும், இந்த ஒரு மந்திரத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கூறும் பொழுது பார்த்திங்கன்னா அது சிறப்பாக அமையும். அதிகாலையில் பார்த்திங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து இந்த மந்திரத்தை கூறி பூமாதேவியை நம்ம வணங்கி விட்டு அன்றைய நாளை தொடங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எந்தவித பிரச்சனைகளுமே ஏற்பட நமக்கு வாய்ப்பே கிடையாது. சிறப்பான நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் ஆசையில் தான் நம்ம பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து இன்றைய தினம் நல்லபடியாக செல்லணும், நம்ம நடக்கின்ற வைபவங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஆசையில் தான் நம்ம எல்லாருமே முயற்சி செய்து கொண்டு இருப்போம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு இங்கே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தாலும் சரி, இல்லை அதற்கப்புறம் கொஞ்சம் தாமதமாக எழுந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை பார்த்திங்கன்னா கூறிவிட்டு அன்றைய நாளை தொடங்குங்க, மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பூமியை பார்த்திங்கன்னா நம்ம பூமாதேவியாக வழிபாடு செய்கிறோம். எந்த அளவிற்கு அனைவருமே பார்த்திங்கன்னா பூமாதேவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ என்பது தெரியவில்லை. ஏன்னா அனைவருமே பார்த்திங்கன்னா அவ்வளோவா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூமிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நிறைய விஷயங்களை, தவறான விஷயங்களை ஈடுபட தான் செய்கிறது. பொதுவாக பூமாதேவி என்பவள் பார்த்திங்கன்னா பொறுமையின் சிகரமாகவே திகழக்கூடியவர். அப்படிப்பட்டவரை நாம் என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் பார்த்திங்கன்னா அவள் மிகவும் அமைதியுடன் தன் பிள்ளைகளை தன்னை மிதித்ததாக நினைத்து தம்மை தாங்கி நிற்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை பார்த்திங்கன்னா நம்ம வழிபட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகவும் நிதர்சனமான உண்மை. முன்னாடி வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. மனிதர்கள் இயற்கையோடு வாழும் பொழுது பூமிக்கு எந்த ஒரு கெடுதலுமே இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வளர்ச்சி அடைந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா பல வேலைகளில் பூமியில் துளை போடுவது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களில் மனிதர்கள் தங்களை தாங்களே துன்புறுத்தி கொண்டும் பூமியும் பார்த்திங்கன்னா பலவாறு சேதப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றனர். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த பூமாதேவி அப்படிங்கிற தாயானவள் தாங்கி கொண்டு தான் இருக்கின்றார். ஆனால் நாமளும் பார்த்திங்கன்னா அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. தேவையில்லாமல் நம்ம தரையில் குதிப்பது, தேவையில்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம எதையாவது போட்டு கீழே நோண்டுவது அப்படிங்கிற விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. காலையில் நம்ம எழுந்த உடனே பார்த்திங்கன்னா நம்முடைய உள்ளங்கையில் பார்க்க வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர். காரணம், நம்முடைய கையில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் என்பவர் வீட்டியிருக்கிறார் என்பது ஐதீகம். இதற்கு ஒரு ஸ்லோகம் கூட உள்ளது. அதில் நம்முடைய விரலின் நுனிப்பகுதியில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின், கையின் மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியும், கையோட அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா கௌரி தேவியும் வீட்டியிருக்கிறார்கள் என்று பொருள்படும் அளவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழும்பொழுதே பார்த்திங்கன்னா உள்ளங்கையை பார்த்து விட்டு அதற்கப்புறம் நம்ம தரையில் கால் வைப்பதற்கு முன்னாடியே அதே இடத்துல பார்த்திங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி தூங்கி எழுந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்மளுடைய அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி அதற்கப்புறம் கண்களை மூடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம சொல்லணும். இது சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெறும். இந்த பூமியில் நம்மளுடைய காலை வைத்து மிதிப்பதற்கு முன்பாக பூமாதேவியை மனதார நினைத்து கொண்டு ஒரு மந்திரத்தை நாம் கூறினோம் என்றால் அன்றைய தினம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றிகரமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு கருத்து. அந்த மந்திரத்தை இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். சமுத்திர வாசனே தேவி பர்வதஸ்தனே மண்டலே விஷ்ணு பத்மினி நமஸ்துப்யம் பாதஸ்பர்சம் சமஸ்மமே. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா உரிய அர்த்தம் என்னவென்றால், சமுத்திரத்தை அடையாளமாக உடுத்திய பூமாதேவியே, என் பாதத்தை உன் மீது வைத்து எழுந்து கொள்கிறேன், என்னை மன்னித்து எனக்கு அருள் புரிவாய. இப்படி நாம் தினமும் காலையில் நம்மளுடைய பாதத்தை பூமியில் வைப்பதற்கு முன்பாக பூமாதேவியை மதித்து பூமாதேவியை நினைத்து மன்னிப்பு கேட்டு, இதுவரை நம்ம செய்கின்ற அந்த தவறுகளுக்கு எல்லாமே மன்னிப்பு கேட்டு பூமாதேவியை தொட்டு வணங்கிய பிறகு அன்றைய நாளை நம்ம ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்ம கீழே போய் பார்த்தீங்கன்னா முதல் அடியை எடுத்து வைப்பதற்கு முன்னாடியே, இந்த தரையில் நம்ம எடுத்து வைப்பதற்கு முன்னாடியே இந்த மந்திரத்தை கூறி
தொட்டு வணங்கிய பிறகு நம்ம அன்றைய நாளை தொடங்குவது மிகவும் சிறப்பாக இருக்கும். சமுத்திர வாசனே தேவி பர்வதஸ்தனே மண்டலேய விஷ்ணு பத்னி நமஸ்துபியாம் பாதஸ்பர்சம் சமஸ்மமே. இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனைவருமே கூறுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தமே நமக்கு தெரியும் எவ்வளோ விசேஷமானதுன்னு. அதிகாலையில் அனைவருமே பார்த்திங்கன்னா எழுந்து கொள்வதற்கு பழகுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நல்லது. அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை கூறுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பூமி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஓய்வு நிலையில் இருக்கின்ற நேரம் பார்த்திங்கன்னா அதுதான். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இவ்வாறான மந்திரங்களை கூறி ஆற்றலை பெருக்கி நம்ம அன்றைய நாளை தொடங்குவது நமக்கு மென்மேலும் பல மடங்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சோம்பேறித்தனம் பார்க்காம பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே எழுந்து கொள்வதற்கு பழகிக்கொள்ளணும். கொஞ்ச நேரம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அது நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி தினமும் நம்ம செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கு பலவாறான நன்மைகள் நடைபெறும். பூமாதேவியின் அருளும் நமக்கு அன்றைய நாள் முழுவதுமே சிறப்பான நாளாக அமையும். இதை என்னைக்கு வேண்டுமானாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிக்கலாம். யார் வேண்டுமானாலும் கூறலாம். தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே வரும் பொழுது கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நாளையிலேருந்து கூட நீங்கள் இன்றைய நாள் நேரம் ஆயிடுச்சு சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து கூட நம்ம கூற ஆரம்பிக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருமே பார்த்திங்கன்னா இதை பின்பற்றுவது ஒரு சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும். எல்லாருக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுப்பது மிகவும் நல்லது. பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், கணவன் மனைவி இருவருமே பார்த்திங்கன்னா அனைவருமே காலையில் எழுந்திருக்கும் பொழுது இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாருங்க. இது ஒரு நல்லது தான். இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலும் மனமும் ஒரு ஆரோக்கியமான ஒரு அமைதியான நிலையை அடையும் அப்படிங்கிறது தான். இரவு சீக்கிரமாக எப்பொழுதுமே அதுதான் சொல்லுவது. இரவு எந்நேரத்துலையும் பார்த்திங்கன்னா 9 மணி 10 மணிக்குள்ளே தூங்கி கூடுவது மிகவும் சிறப்பு. அதற்கப்புறம் காலை நேரத்தில் எழுந்து இவ்வாறான மந்திரங்களை கூறுவது, நல்ல மனநிலையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் அனைவருமே எழுந்து கொள்வது மிகவும் பார்த்திங்கன்னா எளிமையான இந்த மந்திரத்தை பொருள் உணர்ந்து நம்ம கூறுவதன் மூலம் பூமாதேவியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து தினமும் நமக்கு வெற்றிகரமான நாளாக மாறும் என்று இந்த தகவலை கூறி பார்த்திங்கன்னா இந்த பதிவினை நம்ம நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தை கூறி அதற்கான பொருளையும் பார்க்கலாம். மனதில் பார்த்திங்கன்னா இன்றைய நாளை நமக்கு நல்லபடியாக அமையணும், இதுவரைய நான் செய்கின்ற அந்த தவறுக்கு என்னை மன்னித்தரலணும் அப்படின்னு பூமாதேவியை நம்ம மனதில் நினைத்து கொண்டு இந்த மந்திரமானதை, அதாவது சமுத்திர வாசனே தேவி பர்வதஸ்தனே மண்டலேய விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்சம் சமஸ்மமே, இந்த மந்திரத்தை நம்ம கூறணும். மிகவும் சிறப்பாக இருக்கும். கட்டாயம் எல்லாரும் கூறி வாருங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.